வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கரக்கு முறக்கன்னு இருக்கக்கூடிய ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கக்கூடிய ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலை எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கடலை மாவு பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் எடுத்துக்கோங்க. பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். இந்த கப்பு வந்து 250 ml பிடிக்கும். இதில் வந்து நான் 1 கப்பு எடுத்திருக்கேன். கடலை மாவு 1 கப் எடுத்திங்கன்னா அரிசி மாவு பாதி கப் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் அளந்தாலும் இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாதி கப்பு நான் அரிசி மாவு, பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு இந்த அளவில் தான் எடுக்கணும். இதை விட கூடவோ குறைச்சோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடுகடுன்னு போயிடும். அதனால் பாதிக்கு பாதி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா வெண்ணெய், பட்டர், இது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டுற வேண்டாம். அல்லது டால்டா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், எள்ளு, அதுக்கப்புறமா பெருங்காய்த்தூள், இது மூணுமே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன். இந்த ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு கூட வேணும்னா கூட போட்டுக்கலாம். பெருங்காய்த்தூள் கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால நம்ம போடுறோம். எள்ளு வந்து உங்களுக்கு வாசனைக்காக நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னா, நீங்கள் எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. ஃபஸ்ட்டே ஒரேடியாக ஊற்றிடாதீங்க, அப்புறம் வந்து உங்களுக்கு தண்ணியாக போயிடும். இப்போ இந்த கப்பில் வந்து நான் ஒரு 3/4 கப் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை ரிப்பன் பக்கோடா குழலில் போட்டு எடுத்துடலாம். அடுப்பில் வந்து எண்ணெயை வந்து காய வச்சுக்கோங்க, ஆயிலை. இப்போ இந்த மாதிரி அச்சு எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து ரிப்பன் பக்கோடாக்குள்ளே அச்சு. அதில் வந்து இந்த மாவை வந்து உள்ளே வச்சுட்டு நல்லா பிழிஞ்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த குழலை யூஸ் பண்ணி நல்லா வந்து ஈஸியாக பிழியலாம். ஆயில் வந்து நல்லா கொஞ்சம் மிதமான ஹீட்டில் இருக்கணும். இந்த மாதிரி கைகளில் வச்சு நல்லா பிழிஞ்சு விடுங்க. மாவு நல்ல பக்குவத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீ ஃப்ளோவாக வரும். இல்லைனா அங்கங்கே கட்டாய் விழுந்துடும். இந்த மாவு நல்ல பக்குவத்தில் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து ஒரு ஈடு ஃபுல்லாக பிழிஞ்சிட்டோம். இதே மாதிரி ஒரு 2-3 ஈடு வந்து பிழிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாவுக்கு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ வரும். எண்ணெயை வந்து அதில் கொஞ்சம் வாரி போட்டு விடுங்க. நல்லா ஒரு பக்கம் பபிள்ஸ் அடங்கினதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் எடுக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுக்கணும். உங்களுக்கே பார்த்தா தெரியும் வெந்தது. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரும்போது எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் வந்து இன்னும் 2 ஈடு போட்டு வச்சுருக்கேன். நம்மளுக்கு வந்து 1/4 கிலோ போல் ரிப்பன் பக்கோடா கிடச்சிருக்கு. இதோடைய சவுண்டு பாருங்கள், நல்லா கறக்கு முறுக்குன்னு இருக்குது. ரொம்ப நேரம் க்ரன்ச்சியாக இருந்துச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம்.